ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் அண்ட் இன்னோவேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அரே பேஸ் பண்ணி ரீசெண்டாக கேட்ட ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அரே அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாவா கான்செப்ட்ஸில் அரேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அதேமாரி நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்ற கான்செப்ட்மே நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவுமே பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப் அண்ட் தென் அரே, அந்த 3 வீடியோவுமே பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ரீசெண்டாக கேட்ட ஒரு இன்டர்வியூ கொஷின் தாங்க. ஸோ என்னன்றது தான் கேட்க போறீங்களா? ஸோ அரேயோட லார்ஜஸ்ட் நம்பரோ இல்லை செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பரோ அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக எந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அரே பேஸ் பண்ணி. ஸோ இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு பாருங்க, இதுதான் ரீசெண்டாக கேட்ட அரே கொஷின். ஸோ இன்புட் அரே கொடுத்துட்டாங்க, ரொட்டேஷன் சொல்லிடுவாங்க, அவுட்புட் சொல்லிடுவாங்க, மற்றது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இன்புட் இதுவாக இருக்கும், லெட் இட் பி 1 2 3 4 5 இதுதான் இருக்கும்னு கிடையாது. இந்த மாதிரி நம்பர்ஸ் என்ன வேணால் கொடுக்கலாம். ரொட்டேஷன்ஸ் ஸோ 3ஆ 2ஆ 4 ரொட்டேஷனா அப்படின்ற நம்பர் சொல்லிவிடுவாங்க. அவுட்புட் இதுதான் வேணும், இப்போ தேர்ட் ரொட்டேஷனில் எனக்கு இந்த அவுட்புட் தான் வேணும் அப்படின்றது மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் தான் அந்த கான்செப்டை பார்த்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனில் இப்படி டேட்டா இருக்கலாம், செகண்டில் இப்படி இருக்கும், தேர்ட் ரொட்டேஷன்ஸில் எனக்கு இந்த மாதிரி டேட்டா ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இன்புட் அரே என்னன்னா 1 2 3 4 5. ஸோ நம்ம அரே பார்த்த வரைக்கும் 1 2 3 4 5ன்றது அதோட வேல்யூ. ஸோ அதோட இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதோட இண்டெக்ஸ் கொடுத்துரும். கரெக்டுங்களா? அப்போ அவுட்புட் எனக்கு தேர்ட் ரொட்டேஷனில் தான் இந்த டேட்டா வரும். அப்போ ஒரு ரொட்டேஷனில் அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 0th இருக்கிற இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டா பார்த்தீங்களா 1 இருக்குது. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனில் அந்த 1 இங்கே மிஸ் ஆகுது. அது என்ன ஆகுதுன்னா கடைசியில் போய் ஸ்டோர் ஆகிக்குது. கரெக்டாக? அப்போ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ இதுக்குன்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த அரேக்குன்னு சொல்லி நம்ம ஏஆர்ஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஏஆர்ஆர் ஆஃப் 1ல் இருக்க 0ல் இருக்கிற டேட்டா எனக்கு எங்கே போகணும்? இந்த ஏஆர்ஆர் ஆஃப் 4th இண்டெக்ஸில் போகணும். கரெக்டாக? நல்லா கவனிச்சிங்கன்னா ஏஆர்ஆர் ஆஃப் 0ல் இருக்கிற டேட்டா எனக்கு எங்கே போகணும்? ஏஆர்ஆர் ஆஃப் 4th இண்டெக்ஸில் டேட்டா ஸ்டோர் ஆகணும். அப்போ இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டா எனக்கு 4th வரும்னா 4th ஃபர்ஸ்ட் அதுக்கு எம்டியாக இருக்கணும். கரெக்டான 4th ஆல்ரெடி என்ன இருக்குது? ஒரு டேட்டா இருக்குது. அப்போ நான் டைரெக்டாக இந்த மாரி பாசிபிளா அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக இப்படி பண்ண முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கலாம். ஸோ அப்போ ஏஆர்ஆர் ஆஃப் 0th இண்டெக்ஸில் ஒரு டேட்டா இருக்குது. அதை நான் வேறு ஏதாவது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லெட் இட் பி சாம்பிள், இல்லைன்னா என்ன வேணால் ஒரு வேரியபிள். லெட் இட் பி இப்போ வேரியபிள் அப்படின்னு சொல்லி வேறுன்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு சுன்னு சொல்லி ஸோ ஏஓ பிஓ என்ன வேணால் எடுத்துக்கலாங்க நீங்கள் வேரியபிள். அப்போது 0ல் இருக்கிற டேட்டாவை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா இப்போது அப்போ எனக்கு என்ன ஆகும்னா நான் டைரெக்டாக 4th அனுப்ப மாட்டேன். சாரி, இங்கே இப்படி வரும், லைக் 4th இண்டெக்ஸில் 0ல் இருக்கிற டேட்டா தானே போகும். ஸோ 0th இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம்? 4th இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டாவுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே நான் என்ன பண்ணேன்னா இனிஷியலாக வேர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுறேன். ஏன்னா டேரெக்டாக சென்ட் பண்ணோன்னா எனக்கு 4th இண்டெக்ஸ் அது காலியாக இருக்கணும்ல. ஆனால் 4th இண்டெக்ஸில் ஒரு டேட்டா இருக்கு இல்லையா? அப்போ இங்கே என்ன நடக்கும்னா இந்த 1 இந்த பிளேஸில் இருக்கிற 1 நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தனியாக எடுக்கிறேன், வெளியே தனியாக எடுத்துட்டு லெட் இட் பி ஏதோ ஒரு வேரியபிள் ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுக்கணும்னா ஏ 1 அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போது எனக்கு இந்த இடம் என்ன ஆகிடும்? எம்டி ஆகிடும். ஏன்னா இது இங்கேருந்து நான் தூக்கி வேறு ஏதோ ஒரு வேரியபிளில் ஏ 1ன்னு சொல்லிட்டேன்னா அப்போ இங்கே உங்களுக்கு எம்டி ஆகிடும். எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2வை நான் இங்கே அனுப்புகிறேன், இந்த 2வை இங்கே அனுப்புகிறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஆஃப் 1ல் இருக்கிற டேட்டா யார் கொடுக்குறோம்? ஏ ஆஃப் 0க்கு கொடுக்குறோமா? ஸோ ஏ ஆஃப் அரே ஆஃப் ஏஆர்ஆர் ஆஃப் 1ல் இருக்கிற டேட்டாவை நான் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஏஆர்ஆர் ஆஃப் 0th இண்டெக்ஸில் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா எனக்கு 0 எம்டியாக இருக்குது. 0th பொசிஷனில் இருக்கிற டேட்டா நான் வேறு ஏதோ வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற டேட்டா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டா 0th இண்டெக்ஸில் தாராளமாக அனுப்பிச்சிடலாம். எப்போதுமே ப்ரோக்ராமிங் பொறுத்த இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேட்டா தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2வை இதுக்கு கொடுத்துருவேன்னா அப்போ இது எம்டி ஆகிடும். ஃபர்ஸ்ட் பொசிஷன் எம்டி ஆகிடுமா? அப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்கிற டேட்டாவை நான் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு அனுப்பிடுவேன். அது எப்படி அனுப்பலாம் அப்படின்னா ஏஆர்ஆர் ஆஃப் 1, ஏன்னா 1 எனக்கு எம்டியாக இருக்குது. அப்போ அங்கே என்ன வரணும் அப்படின்னா ஏஆர்ஆர் ஆஃப் 2ல் இருக்கிற டேட்டா அனுப்பிடுறோம். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ எனக்கு என்ன ஆகும் ஏஆர்ஆர் ஆஃப் 2 எம்டி ஆகிடும். ஏன்னா அதுக்கிட்ட இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் கொடுத்துட்டோம். கரெக்டாக? இப்போ ஏஆர்ஆர் ஆஃப் 2 எம்டியாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏஆர்ஆர் ஆஃப் 3ல் இருக்கிற டேட்டாவை கொடுக்குறோம். ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணுறோன்னா ஏஆர்ஆர் ஆஃப் 3க்கு வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 4ஓட டேட்டாவை கொடுத்துரும். இப்போ எனக்கு 4th இண்டெக்ஸில் எம்டி ஆகிடுமா? எம்டி ஆச்சு அப்படின்னா நம்ம ஏல ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? ஸோ இனிஷியலாக இது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா ஏ ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் 1ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருப்போம் ஒரு வேரியபிள். அந்த ஏன்றது என்னன்னோ நம்ம சொல்லணும், இன்டீஜரா என்னன்னு சொல்லி. ஸோ இன்டீஜர் ஏ, ஏன்னா ஏல எனக்கு ஏதோ நம்பர் தானே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அது வெறும் ஏ இல்லையா? ஸோ டேட்டா டைப் எப்போதுமே மென்ஷன் பண்ண குட் ப்ராக்டிஸ். ஓகே. ஸோ ஏல நான் என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறேன்? இன்டீஜர் தான். ஏன்னா என்னோட அரேல என்ன தான் இருக்குது? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ 0th இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டாவை ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் மாற்றிடுறேன். ஸோ 0 எம்டி ஆகிடும். எம்டி ஆனதுனால ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத 0th இண்டெக்ஸில் அனுப்பிடுறேன். அப்போ இந்த 2 எனக்கு எங்கே வந்துடும்? 0th பொசிஷனுக்கு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்? இது எம்டியாக இருக்கிறதுனால இது இங்கே அனுப்பிடுறேன். இது எம்டியாக இருக்கிறதுனால இது இங்கே அனுப்பிடுறேன். இப்போ இது எம்டியாக இருக்கிறதுனால 3rd இண்டெக்ஸ் எம்டியாக இருக்கிறதுனால 4th இண்டெக்ஸ் டேட்டா அனுப்பிடுறோமா? இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 4th இண்டெக்ஸ் எம்டி ஆகிடுச்சா? அப்போ ஏஆர்ஆர் ஆஃப் 4 எனக்கு இப்போ எம்டியாக இருக்குன்னா அங்கே நம்ம யாரோட டேட்டா கொடுத்துடலாம்? ஏவை சென்ட் பண்ணிடலாமா? அப்போ ஏல இருக்கிற டேட்டாவை நான் கடைசியில் யார் கொடுக்க போகிறேன்? ஏஆர்ஆர் ஆஃப் 4th இண்டெக்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது தாங்க ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனில் நடக்குது. அப்போது இப்போ என்ன ஆகும்? அப்போது ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 1 ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2 இந்த பொசிஷனில் வந்துடும். ஸோ இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து 0th இண்டெக்ஸ்க்கு அந்த டேட்டா வந்துருமா? 2ன்னு சொல்லி வந்துடும். ஸோ அடுத்து பக்கத்து இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டா இந்த இண்டெக்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடுமா? 3 வந்து 2nd பொசிஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த 3 இங்கே வந்துச்சுன்னா 4ன்றது எதில் இருக்குது? 3rd இண்டெக்ஸில் இருக்குது. அப்போ 3rd இண்டெக்ஸில் இருக்கிற டேட்டா எனக்கு இந்த 2nd இண்டெக்ஸில் ஷிஃப்ட் ஆகிடுமா? ஸோ அப்போ இங்கே 4ன்னு வந்துடுமா? அடுத்து என்ன ஆகும்? இது எம்டி ஆகிடும். 3rd பொசிஷன் எம்டி ஆனதுமே 5th 5 அப்படின்ற டேட்டா 4th பொசிஷன்லேருந்து 3rd பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறோம். ஷிஃப்ட் பண்ண உடனே எனக்கு இப்போ என்னவா இருக்குங்க? எம்டியாக இருக்கா? எம்டியாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நான் எதை தனியாக எடுத்து வச்சனோ அதை நான் இப்போது இந்த இண்டெக்ஸில் சென்ட் பண்ணிடுறேன், விச் இஸ் 1. இது தாங்க ஒரு ரொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு ரொட்டேஷனில் என்ன நடக்குதுன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேட்டா இதுக்கு பின்னாடி போகுது. இவ்வளோ தான் கான்செப்ட். செகண்ட் ரொட்டேஷனில் என்ன நடக்கும்? இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேட்டா இதுக்கு பின்னாடி போகும். இதுக்கு பின்னாடி போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 3 அண்ட் தென் 4 அண்ட் தென் 5 அப்புறம் இங்கே 1 2 அப்படின்றது தான் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ரொட்டேஷன்லையுமே நடக்குது. ஸோ 1 2 3 4 5ன்றது என்னோட இன்புட் அரே. ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனில் இந்த லெஃப்ட் 1ன்றது இந்த 5க்கு பின்னாடி போயிடுது. செகண்ட் ரொட்டேஷனில் என்ன நடக்குதுன்னா இந்த 2 பின்னாடி போயிடுது. 3rd ரொட்டேஷனில் இந்த 3 இதுக்கு பின்னாடி போயிடுது. ஸோ 3 பின்னாடி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ ஒன்று பின்னாடி போக முன்னாடி ஸ்பேஸ் எம்டி ஆகிடுது இல்லையா? ஸோ அதனால் இங்கே இருக்கிற டேட்டா எதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதும், இங்கே இருக்கிற டேட்டா எதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதும், இங்கே இருக்கிற டேட்டாவை இதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுமே தான் லாஜிக். ஸோ இதுதாங்க லாஜிக். இப்போ இங்கே ஒரு ரொட்டேஷன் சொல்லி ஒன்று நடந்திருக்கு இல்லையா? இதுக்கு தனியாக லூப் எழுதுவோம். லைக் அது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகணும். இப்போ லூப்புன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம்? ஸோ லூப்புன்றது எதுக்கு? எத்தனை தடவை எனக்கு ரிப்பீட் ஆகணுமோ அதுக்கு நான் ஒரு லூப் எழுதுவேன்னா ஃபார் லூப்பு அது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எத்தனை ரொட்டேஷன் வேணும்
2 ரொட்டேஷனா 3 ரொட்டேஷனான்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபார் லூப் தனியாகவும் இந்த லாஜிக் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இங்கேயுமே எனக்கு என்ன ஆகுது? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது 0 0 இது என்னவா இருக்கு? ஒரு நம்பர் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த 0வை நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேஷனுக்கு தனியாக ஒரு வேரியபிள் எடுத்துப்பேன். இதுக்கு ஒரு தனியாக ஒரு வேரியபிள் எடுத்து நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கோடிங் பார்ட்குள்ளே போகலாம். இது வந்து அரே கான்செப்டோட கோட்பாட்டு. ஸோ அதை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அப்போ தான் அரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் அரே எடுத்துக்கலாம். ஸோ எப்போதுமே அரே எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? டைப் ஆஃப் டேட்டா, அதுக்கு ஒரு பேர். அரே டிஃபைன் பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே லைனில் டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ லெட் இட் பி 1, 2, 3, 4, 5. இது என்னோட இன்புட் அரே. ஸோ இப்போது இதில் என்ன அப்படின்னா ரொட்டேஷன்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒன்று கொடுத்துக்கலாம். இன்ட்டு ரொட்டேஷன் ஈக்குவல் டு லெட் இட் பி எனக்கு ரொட்டேஷன் வந்து 3 ரொட்டேஷன் வேணும் அப்படின்னா ரொட்டேஷன் 3ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறோம். ஜஸ்ட் டிக்ளேர் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு லூப் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்டர் ஃபார் லூப். ஸோ ஃபார் ரொட்டேஷனுக்காக நான் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். இன்டீஜர். ஸோ எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன், செகண்ட் ரொட்டேஷன், தேர்ட் ரொட்டேஷன் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இண்டெக்ஸ் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வந்து இனிஷியலாக 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஐன்றது பேசிக்காக இண்டெக்ஸை தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு என்னென்னா இங்கே என்னோட ஐ வந்து லெஸ் தென் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒன்று நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் 1ல் ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணுவேன்? இங்கே ஐ 1ல் ஆரம்பிச்சுன்னா எனக்கு 3 ரொட்டேஷனா? அப்போ ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரொட்டேஷன் சொல்லிக்கலாம். இப்போ 1ல் ஆரம்பிக்குன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகணும்? 3 வரைக்கும் அது ரொட்டேட் ஆகணும்னா ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. 0ல் ஆரம்பித்தா 2வோட முடிக்கிற மாதிரி இருக்கும். 1லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 1, 2, 3ன்னு சொல்லி 3 ரொட்டேஷன். அண்ட் தென் ஐ வந்து ஒரு ஸ்டெப்லையுமே இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ரொட்டேஷனுக்காக தான் இந்த லூப். இந்த லூப் வேறு என்ன பண்ணணும்னா அது எத்தனை தடவை லாஜிக் ரிப்பீட் பண்ணும்? ரொட்டேஷன், ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனா, செகண்ட் ரொட்டேஷனா, தேர்ட் ரொட்டேஷனா, ஃபோர்த் ரொட்டேஷனுக்காக தான் இந்த ஃபார் லூப். இப்போது அந்த இதுக்கு லூப் பார்ப்போம். லைக் இங்கே லாஜிக் எழுதிருக்கோம் இல்லைங்களா? ஏஆர் ஆஃப் 1ல் இருக்கிறது 0th பொசிஷனுக்கு, 0th இருக்கிறத ஒரு வேரியபிளுக்கு நான் அனுப்புகிறேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம இதுதான் எழுதுறோம். 0th பொசிஷனில் இருக்கிற டேட்டாவை தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ஒரு வேரியபிளுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ இன்டீஜர் வேரியபிள் லெட் இட் பி ஏ ஈக்குவல் டு என்னோட அரே நேம் என்னது? ஏஆர்ஆர் ஆஃப் 0ன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் 0th பொசிஷனில் இருக்கிற டேட்டா எனக்கு என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக ஏல போய் ஸ்டோர் ஆகிடும். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் இன்ட் ஜேன்னு சொல்லி எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இங்கே 0, 1, 1, 2 பார்த்தீங்களா? ஸோ இந்த 0 வந்து ஒரு வேரியபிள் ஜேன்னு ஸ்டோர் பண்ண போகிறேன். இது அப்போ என்னவா இருக்கும்? 0 + 1 தானே? அப்போ இதை நான் ஜேல ஸ்டோர் பண்ணேன்னா ஜே + 1 வேல்யூ 1ஆ? அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ அது லூப்புக்குள்ளே நான் கொடுக்க போகிறேன். ஃபார் லூப் இங்கே ஜேன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இனிஷியலாக 0ல் இருக்கும். ஒரு ஸ்டெப்புமே என்ன ஆகும்? ஜே வந்து லெஸ் தென். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு இன்புட்டில் இருக்கிறது மொத்தம் லென்த் எவ்வளோ? 5 தான். 1, 2, 3, 4, 5 கரெக்டாக. லென்த் எப்போதுமே நீங்கள் 1லேருந்து தான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி வந்து இண்டெக்ஸ் 0லேருந்து கவுண்ட் பண்ணுறோமோ லென்த் 1லேருந்து கவுண்ட் பண்ணுவீங்க. அப்போ இங்கே மொத்தம் எத்தனை இது தான் ஆகுது? 4 ஐட்ரேஷன் தான் நடக்குது. கரெக்டாக? அப்போ லென்த் -1 ஐட்ரேஷன் தான் எனக்கு நடக்கணும். அப்போ ஏஆர்ஆர் டாட் லென்த்து அப்படின்ற மெத்தடு -1ன்னு சொல்லிடுவேன். அப்போ அது எது இருக்கும் தான் லூப் ஐட்ரேட் ஆகும்னா இப்போ 5 டேட்டா இன்புட்டில் இருக்குன்னா 4 டேட்டா வரைக்கும் தான் அது 4th இண்டெக்ஸ் வரைக்கும் தான் ஐட்ரேட் ஆகும். சரிங்களா? அதுக்காக தான் இங்கே 1 குறைச்சிக்கிறோம். அண்ட் தென் ஒரு ஸ்டெப்லையுமே எனக்கு ++ நடக்கும். ஸோ இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு ஏஆர்ஆர் ஆஃப் 0th இண்டெக்ஸ் இருந்துச்சு இல்லையா? அங்கே 0 இருந்ததுக்கு பதிலாக இங்கே ஜேன்னு கொடுத்துருவோம். அங்கே 0 + 1னா ஸோ 1 இருந்துச்சா? அப்போ 0 + 1னா 1 வருமா எனக்கு வேல்யூ? அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஆர்ஆர் ஆஃப் ஜே + 1. அப்போ ஸோ இந்த கான்செப்டுக்கு தான் நம்ம இங்கே எழுதுனது. ஏஆர்ஆர் ஆஃப் 0 = ஏஆர்ஆர் ஆஃப் 1, ஏஆர் ஆஃப் 1 = ஏஆர் ஆஃப் 2.
சரி நம்ம மொத்தம் 4 இருக்கும் ஐட்ரேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இதை எழுதணும். இப்போது அது எல்லாமே முடிஞ்சிச்சு, ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன், கடைசியில் என்ன பண்ணுவோம், ஏஆர்ஆர் ஆஃப் 0 விச் இஸ் ஜேவா, அதில் எனக்கு எதோட வேல்யூ அனுப்பிடுவேன், ஏவோட டேட்டாவை நான் இது கொடுத்துருவேனா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம லெஃப்ட்டு கொடுப்போம். ஸோ ஏல இருக்கிற டேட்டாவை நம்ம ஏ ஆஃப் ஜேக்கு ஏஆர்ஆர் ஆஃப் ஜேக்கு கொடுத்துட்றோம். சரிங்களா. ஸோ இதுதாங்க லாஜிக். இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் இப்போ எல்லாமே எதுக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கு, அரேக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ அது மொத்தமாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், அரேவை ஒரே வாட்டி பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார் லூப் வச்சா பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து போன அரே அப்படின்ற வீடியோலேயே இது எப்படி பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அரே அப்படின்ற ஒரு கிளாஸ், அரேஸ் கிளாஸு டாட்டு என்ன மெத்தடு, டூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஏன்னா என்னோட அரேல என்ன இருக்கும், மல்டிபிள் இன்டீஜர் இருக்கா. ஸோ டூ ஸ்ட்ரிங் ஆஃப் இன்டீஜர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்புட் அரே கொடுத்துட்டேன்னா ஸோ அவுட்புட்டில் எனக்கு ஒரே இதுவில் பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேர்ட் ரொட்டேஷனில் எனக்கு என்ன டேட்டா கேட்டிருந்தாங்களோ 4 5 1 2 3 4 5 1 2 3 வந்துச்சா. சப்போஸ் ரொட்டேஷன் மாறுது, ரொட்டேஷன் வந்து இங்கே சப்போஸ் 2 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன் ரொட்டேஷன் 2க்கு எவ்வளோன்னு சொல்லி. ஸோ 3 4 5 1 2 செகண்ட் ரொட்டேஷன் 3 4 5 1 2. ஸோ இது வந்து ரீசண்டாக கேட்ட ஒரு இன்டர்வியூ கொஷின். அரே பேஸ் பண்ணி இப்போ லெஃப்ட் ரொட்டேஷன் ரைட் ரொட்டேஷன்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து லெஃப்ட் ரொட்டேஷன். இதேமாரி நீங்கள் வந்து ரைட் ரொட்டேஷனுமே நீங்களாக ட்ரை பண்ணி கான்செப்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.